தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற காதல் ரீசெட் ரிப்பீட். காதல் ரீசெட் ரிப்பீட்டா? லவ் ரீசெட் ரிப்பீட்ல பேர் இருக்கணும். இது என்ன அப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட இயக்குனர் விஜய், அவரே AL விஜய்னு இருந்தவர் விஜயா மாறிட்டாரு இனிஷியலை கட் பண்ணி. ஏன்னா எல்லாம் நியூமராலஜி தாங்க. அதுதான் லவ் ரீசெட் ரிப்பீட்னு வச்சா, அதாவது நியூமராலஜினா அவங்க எதிர்பார்க்குற எண் கூடி இருக்காது. ஸோ காதல் ரீசெட் ரிப்பீட்னு வச்சிருக்கிறாரு. இந்த படத்தோட கதை மொத்தமும் ஸ்காட்லாந்து, ஐரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஸ்காட்லாந்துல நடக்குது. அங்க ஒரு பெண் அவ படுத்த படுக்கையா இருக்கிறா. ஏன் அப்படின்னா, அவளுக்கு படுத்த படுக்கையா கூட இல்லை, நடமாடிட்டு தான் இருக்காப்ல. ஆனா நேற்று நடந்தது இன்று அவளுக்கு மறந்து விடும். அதுக்காக முந்தா நேற்று நடந்தது, அதுக்கு நாள் நடந்ததுலாம் கேட்காதீங்க. அதெல்லாம் என்ன ஆகுதுன்னு நீங்க படம் பார்த்துருந்தீங்க. நேற்று நடந்தது இன்று மறந்துடுது. அந்த மாதிரி ஒரு பெண்ணோட லைஃப்ல 2 ஆண்கள், ஓராண் அவருடைய ஆங்கிள் இருந்து அந்த பெண்ணுக்கும் அவருக்குமான நட்பு, அந்த பெண் அந்த வியாதியிலேருந்து வெளியில கொண்டு வந்தாரா இல்லையாங்கிறது. இன்னொரு ஆணும் அதே கதையை அவருடைய பாணியில அந்த பெண்ணோட என்ன ஏது அப்படிங்கிறத சொன்ன விதம் தான் இந்த காதல் ரீசெட் ரிப்பீட். இந்த படத்தோட கதையும் களமும். அந்த பெண் ஏன் அப்படி படுத்த பிடிக்கையா இருக்கிறா, அவளுக்கு என்ன மனதில் காயம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஸ்காட்லாந்துல எடுத்ததுனாலே என்னவோ ஒரு ஹாலிவுட் பட பாணியிலேயே சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஹாலிவுட் படம் பார்த்ததாவும் நண்பர்கள் சொன்னாங்க. ஆனாலும் இந்த படத்தோட இயக்குனர் விஜய் தமிழுக்கு ஏற்ற மாதிரி இந்த கதையை பண்ணியிருக்கிறாரு. 0 மெமரி தான் அந்த பொண்ணுக்கு, ஒரு 1 கேர்ளுக்கு. 2 பேர் பிரசன்ட். அவளுடைய வாழ்க்கையில 2 வெவ்வேறு விதமான மனிதர்களை, 2 வெவ்வேறு விதமான இளைஞர்களை சந்திக்கிறார். அதுல உண்மையான காதலன் யாரு, என்ன பண்றான் அப்படிங்கிறதும், இன்னொருத்தன் என்ன பண்றான் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா அந்த படம் சொல்லியிருக்குது. அந்த பொண்ணு யாரையும் நம்ப மறுக்கிற ஒரு மனநிலைக்கு மாறுறா. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணையே அந்த பொண்ணு நம்புதா இல்லையாங்கிற மாதிரிலாம் அந்த கதை போகுது. ஒரு மாதிரி உளவியல் சம்பந்தப்பட்ட கதையாகவும் இந்த கதை இருக்குது. ஆனாலும் இதில் நடிச்சிருக்கிற மதும் கேஷ் அவரும் சரி, அர்ஜுன் அசோகனும் சரி, ஜெயா சங்கரும் சரி, MS பாஸ்கர், நமக்கு தெரிஞ்ச நடிகர்கள் இதில் MS பாஸ்கரும், ஜெயபிரகாஷ் ஜேபியும், விஜய் சந்திரசேகரும் சரி, ரொம்ப டிஃப்ரெண்டா ஒரு கதையை தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இது இந்த அளவுக்கு நம்ம ஊர்ல பார்க்கப்படும் அப்படிங்கிறது இருக்குது. ஆனாலும் இந்த படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக் பெரிய பலமாக, அவருடைய ரீஎன்ட்ரியா இந்த படத்தோட மியூசிக் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். டைரக்டர் விஜயோட அவருக்குன்னு ஒரு பாணி இருக்கு. மதராசப்பட்டினம், இன்னும் நம்ம விக்ரம் ஒரு படம் நடிச்சார் இல்லைங்களா, அது பல படங்கள் பண்ணியிருக்கிறாரு விஜய். இந்த படம் அது மாதிரி விஜய் வச்சு ஒரு படம். அருமையான ஒரு இயக்குனர், ரொம்ப ஜோவியலான ஒரு கேரக்டர். அவர் ஏன் அப்படி இப்போ உளவியல் சம்மந்தப்பட்ட ஒரு பெண்ணுடைய வியாதி சம்மந்தப்பட்ட படம் எடுத்திருக்காருங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த படத்துக்கு டைரக்டர் விஜய், மகாதேவோட ஸ்க்ரீன் பிளே, விஜயோட ஸ்டோரி, விஜயோட டயலாக், அது இல்லாமல் டி ஸ்டுடியோ சன்னி தென்வி அவங்க தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசராக இருக்காங்க. தென்வி ப்ரொடக்ஷன்ஸ் பேனரில் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. பிரபா பிரேம்குமார் கோ ப்ரொடியூசர் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ். 17 கோடி ரூபா போட்டு ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க. அது ராயலாக இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு அது நம்ம ஊரில் எடுப்படுங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனாலும் அரவிந்த் கிருஷ்ணாவோட ஒளிப்பதிவும், ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்கும், ஆண்டோனியோட படத்தொகுப்பும் இந்த படத்துக்கு பக்கா பலம். ஆர்ட் டைரக்ஷன் அதே மாதிரி சரவணன் வசந்த் அவருடைய ஆர்ட் டைரக்ஷன் அந்த படத்துக்கு பெரிய விஷயமா இருக்குது. அது மாதிரி மனோகர் வர்மாவோட ஆக்ஷன் இயக்கமும் சரி, இன்னொரு பெண்மணி ஒருத்தங்க இருக்காங்க அந்த படத்தில், அவங்களோட ஒர்க்கும் சரி அருமையாக இருக்குது. இப்படி இந்த படத்தை பாராட்டி சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது அவங்க காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த காதல் ரீசெட் ரிப்பீட் படம் இன்னும் கூட விஜயால இன்னும் நேர்த்தியாக பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் சில சீன்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு 3-4 கேரக்டருக்குள்ளாரியே இருக்கிறதுனால கொஞ்சம் போர் அடிக்குது. அதை கொஞ்சம் கவனிச்சிருந்தா காதல் ரீசெட் ரிப்பீட்டு இன்னும் பொயட்டிக்காகவும் இன்னும் நாவல்ட்டியாகவும் இருந்திருக்குங்கிறத சொல்லி, இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில் 10க்கு 6 மதிப்பெண் கொடுத்து
காதல் ரீசெட் ரிப்பீட்டை எத்தனை பேர் ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்து பார்க்குறாங்கிறது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி.